ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடாய் வச்சாச்சு. அதில் கொஞ்சம் வணக்கத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். உளுந்தப்பருப்பு போட்டுட்டேன். உளுந்தப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆனோன்னே இத்திரோண்டு புளியை சேர்த்திருக்கேன். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் ஒரு 2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, இத்திரூண்டு இஞ்சி சேர்த்திருக்கேன். அது நல்லா வணங்கணுன்னு கொத்தமல்லி தலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டாச்சு. இது நல்லா வணங்கட்டும். ஃபஸ்ட்டு தேங்காவை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்காக. கிரைண்ட் பண்ணியாச்சு. இது நல்லா வணங்கினோன்னு ஆற வச்சு மிக்சியில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொத்தமல்லி சட்னி ரெடி. பிளான் பண்ண மாதிரியே தோசை தான் இன்றைக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாசிட்டிவ் வைப் ஹேமா சேனல். தேங்க்யூ.